ஸோ கூலி வந்து நீங்கள் 600 கோடி பண்ணாலும் எங்களுக்கு வந்து அந்த 30% ஷேர் தான் நிற்கும். அது வந்து யுனானிமஸாக வந்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது. ஆன்லைனில் பேசுகிற எந்த ஒரு இம்பாக்டும் இதில் தெரியல. சூப்பர் ஸ்டார் படமும் சரி, தளபதி படமும் சரி, ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படங்கள் 40 வருஷம் கழிச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ஃபில்மாக இருக்கு. பெரிய லெவலில் பாதிக்கலைனாலுமே கண்டிப்பாக பாதிப்பு இருந்துச்சு. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி போடுறோம், 100 ரூபாய் டிக்கெட் விற்கிறோம். கூலி போடுறோம், 100 ரூபாய் டிக்கெட் விற்கிறோம். எங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி போட்டு 100 ரூபாய் டிக்கெட் விற்றா 50 ரூபாய் கையில் நிற்கும். கூலி போட்டு இருந்துன்னா 30 ரூபாய் கையில் நிற்கும். ஓகே. ஸோ எங்களுக்கு அது எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. தேட்டர் ஓனராக நீங்கள் சொல்லுங்கள், நெகட்டிவ் ரிவ்யூ வந்து பே பண்ணி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து இங்கே அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் ஒரு ரிவ்யூவர் பார்த்தேன். என்ன ஒரு சாட்டிஸ் மைண்ட் செட்னா, வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். கூலி ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுல, அது இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பெக்டேஷன் வந்து பல விதமாக பார்க்கலாம். அது வந்து யுனானிமஸாக வந்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி செய்யறது கஷ்டம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் PS2, PS1 பயங்கர எதிர்பார்ப்பு பெருசாக இல்லாமல் இருந்துச்சு, பெரிய ஹிட். PS2 வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து PS1 பெரிய ஹிட் ஆனதுனால பயங்கர எதிர்பார்ப்பு பெருசாக பூர்த்தி செய்யல. ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்தாலுமே அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய படமாக இருந்திருக்கு. அந்த அளவு வந்து மேபி நீங்கள் ஆன்லைனில் பல விதமாக பார்க்கலாம், பட் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அது நல்லாவே இம்பாக்ட் தெரியுது. இது அவரோட கலெக்ஷன் நல்லாவே தெரியுது. ஓகே. ஆன்லைனில் பேசுகிற எந்த ஒரு இம்பாக்டும் இதில் தெரியல, பாதிப்பு எதுவும் அடையல. ஓகே. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 நாள் வீக்கெண்ட் அப்படிங்கிறது, இந்த ஹாலிடேஸில் டிக்கெட் சேல் எந்த அளவுக்கு ஆனிச்சு அப்படின்னு நம்ம ஆன்லைனில் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேற்று முதல் வீக் டே ஆஃப்டர் 4 days ஹாலிடேஸ் 6000 பேர் கிட்ட படம் பார்த்துருக்காங்க ஆன் வீக் டே. அது வந்து பெரிய விஷயம். ஒரு ஆஃப்டர் லாங் வீக்கெண்ட் வந்து 6000 பேர் படம் பார்க்குறாங்கன்னா அது பெரிய நம்பர் தான். இன்னைக்கு மார்னிங் ஒரு 650 to 700 people மார்னிங் நுழைச்சு பார்க்குறாங்க, அதுவும் பெரிய நம்பர் தான். ஓகே. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஜெயிலர் எதிர்பார்க்க வேண்டாம், பட் இது ஒரு பெரிய ஹிட் தான் சொல்லலாம். இப்போ வரைக்கும் ஒரு 50,000 பேர் ஓயின்ல மட்டும் படம் பார்த்துருக்காங்க. ஓகே. ஓகே. இந்த நொடி வரைக்கும். ஆமாம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு அது கூடும், இந்த வீக்கெண்ட் அதை விட ஜாஸ்தியாக கூடும். அப்படி இருக்கிற சமயத்தில் படம் வந்து ஒரு சிறப்பாக படம் அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் டாப் 2ல கண்டிப்பாக இந்த படம் அமையும். மேபி பல தேட்டரில் இன்க்ளூடிங் நம்பர் 1 கூட இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க ஜெயிலர் அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம், பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி லோகேஷோட படம் அப்படின்னா லியோ, இந்த படம் கூலி. ஸோ இந்த 2 கம்பேரிசனில் எது இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோஹினி பொறுத்த வரைக்கும் அப்பயும் அந்த ஷோ போட்டோம், இப்போ அந்த ஷோ போட்டோம், அப்பயும் 6 ஸ்க்ரீனில் போட்டோம், இப்போ 6 ஸ்க்ரீனில் போட்டோம். ஓகே. ஸோ ஃபுல் தான் ரெண்டுமே. ஓகே. சேம். ஓகே. ஓகே. ஏன் நான் இதை முன்னாடி வச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த எகெயின் அண்ட் எகெயின் இந்த சோஷியல் மீடியா நடக்கக்கூடிய இந்த ஒரு கம்பேரிசன் அண்ட் காம்படிட்டிவ் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் அதை முன்னாடி வைக்கிறேன். அதுவும் சேம். நான் சொல்லிட்டேனே, ரோஹினி பொறுத்தவரைக்கும் நான் ஆன்சர் பண்ணலாம், ரோஹினி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம். ஓகே. அதனால நம்ம மேபி வேர்ல்டு வைட் எடுக்கும்போது நார்த் இந்தியா மார்க்கெட் இருக்கு, ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் 1-2 ஒரு 2 crores டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தேன். ஓகே. ஸோ அந்த ஒரு இதுதான் தவிர மற்றபடி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் சேம் தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இன் லைஃப் டைம் அப்படின்னு ஒன்று வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாக எல்லாரும் முன் வைக்கிறாங்க. அது என்ன நம்பர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கூலி ஜெயிலர் லெவல் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. ஓகே. ஏன்னா 630-650 பண்ணுச்சு ஜெயிலர் லியோ. ஆமாம், அந்த ரேஞ்ச் நிறைய பண்ணும். ஓகே. அப்படின்னா 650 மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி 600 to 650 பண்ணாலும் இது பிக் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் தான். நம்ம தமிழ் சினிமாவில் அதுதான் இது வரைக்கும் நம்பர் 1 இருந்துட்டு இருக்கு, அந்த லெவலில் வரும். ஓகே. ஏன்னா இந்த நிறைய பேர் சொல்லக்கூடியதுனா அந்த கிராஸ் வந்து என்னைக்குமே தேட்டர் ஓனர்ஸுக்கு பெருசாக, ஐ மீன் இந்த கிராஸ்ன்னு சொல்கிறாங்க, வேர்ல்ட் வைட் கிராஸ் அப்படிங்கிறது, அந்த நம்பர் வந்து தேட்டர் ஓனர்ஸுக்கு பெருசாக எது கிடையாது. நமக்கு என்ன இப்போ ரோஹினிலே 100 ரூபா கிராஸ்னா 30 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். கரெக்ட். 70 ரூபா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் போகும். ஓகே. ஸோ எங்களுக்கு அது எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஓகே. எங்களுக்கு என்ன ஷேர் நிற்கிதோ அதான் முக்கியம். இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி போடுறோம், 100 ரூபாய் டிக்கெட் விற்கிறோம். கூலி போடுறோம், 100 ரூபாய் டிக்கெட் விற்கிறோம். எங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி போட்டு 100 ரூபாய் டிக்கெட் விற்றா 50 ரூபா கையில் நிற்கும். கூலி போட்டு இருந்துன்னா 30 ரூபா கையில் நிற்கும். ஸோ உங்களுக்கு கூலியை விட டூரிஸ்ட் ஃபேமிலியில் லாபம் வந்து உங்களுக்கு அந்த கம்பேரிசன் ஜாஸ்தி. ஸோ கூலி
கூலி வந்து நீங்க 600 கோடி பண்ணாலும் எங்களுக்கு வந்து 30% ஷேர் தான் நிற்கும். ஓகே. அது கிராஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு தான் லாபம் தவிர எங்களுக்கு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து கிராஸ் கணக்கு நாங்கள் எடுத்துக்கிறது எங்களுக்கு என்ன ஷேர் நிற்கிறது தான் பார்ப்போம். ஏன்னா அகெயின் அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே கலெக்ஷன் வைஸில் பாதிக்கும். அட் த சேம் டைம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதிர்பார்த்த கலெக்ஷனை பாதிச்சுதான். பெரிய லெவலில் பாதிக்கலனாலுமே கண்டிப்பாக பாதிப்பு இருந்துச்சு. ஏன்னா பல சூப்பர் ஸ்டார் படமும் சரி, தளபதி படமும் சரி, ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படங்கள் 40 வருஷம் கழிச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ஃபில்மாக வந்திருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில் நாங்கள் பல பேர் ஃபேமிலியை உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க, பட் நம்ம திருப்பி அனுப்புகிற சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த ரிட்டர்ன் ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்க முடியாமல் போகிற ஆடியன்ஸ் அது ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன மார்ஜின் இருக்குது. அது ஒரு இம்பாக்ட். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம கேன்சல் பண்ணுறோம் டிக்கெட், அதை ரீஃபண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பட் ஓவரால் பார்த்தா பெரிய ஒரு இந்த மார்ஜின் பெருசாக தெரியாது. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ரோகிணி அப்படின்னாலே ஃபேன்ஸ் போட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த டாப் சில ஆக்ட்ரஸோடைய படங்கள் வரும்போது நீங்கள் ஒரு விஷயம் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, இந்த படத்தில் இது மாதிரி ஒன்று நடந்துருச்சு, இது நெக்ஸ்ட் நடக்கவே கூடாது அப்படின்னு அடுத்தடுத்து இந்த ஃபேன்ஸ்க்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். கூலியில் அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா? இல்லைங்க, செலிப்ரேஷன் வந்து ஒரு படத்தையும் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, ஜிபியில் வேறு பண்ணோம். இப்போ கூலியில் வந்து ட்ரோனில் ஃப்ளவர் ஷவர் பண்ணோம். அது இல்லாமல் என்எஃப்டி, ஒரு சூப்பர் ஸ்டார் கையெழுத்து போட்டு என்எஃப்டி வந்து 1000 பேருக்கு எஃப்டிஎஃப்ஸில் கொடுத்தோம். சிட்டியில் இருக்க பெஸ்ட் டிஜே வச்சு நம்ம உள்ள ஷோ நடத்தணும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு ஷோக்கு. இந்த ரோஹினி ஃபேன்ஸ் ஃபோட் ரோஹினின்ற பேர் ஃபேன்ஸ் கொடுத்தாங்க, அதை காப்பாற்றுறதுக்கு இதில் பண்ணிகிட்டு தான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த கார்த்திக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். நைஸ். நெகட்டிவ் ரிவ்யூ வந்து இந்த பே பண்ணி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து இங்கே அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்கு. லைக் கூலிலுமே நம்ம அதையே பார்க்க முடிஞ்சு, அது ஒரிஜினலாக ஆர்கானிக்காக வரக்கூடிய ரிவ்யூவா இல்லை நெகட்டிவ் உண்மையாகவே அதை பே பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்க ஒரு தேட்டர் ஓனராக நீங்கள் சொல்லுங்க. இட்ஸ் ஹேப்பன். நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் மீன் பப்ளிக் சொல்றது வேற, ரிவ்யூவர்ஸ் சொல்றது வேற. ரிவ்யூவர்ஸ் நான் நோட்டீஸ் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு அந்த டீம்ல இருக்க குழுவில் இருக்க டைரக்டரோ சரி, ஒரு ஆக்டரோ ஒரு மியூசிக் டைரக்டரோ அவங்கள கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இல்லை ப்ரொடியூசர் கூப்பிட்டு எனக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்கன்னா, அது அவங்களோட டைப் ஆஃப் ரிவ்யூ வேற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எதுவுமே கொடுக்கல, இன்டர்வியூ இவங்களுக்கு பர்டிகுலர் மற்ற சேனல் கொடுக்க இவங்களுக்கு கொடுக்கல, ஒரு ப்ரொமோஷன் வந்து இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கல ப்ரொடியூசர்னா, வேணுனே ஒரு கிரட்ஜ் வச்சுக்கிட்டு இவங்க அட்டென்ஷன் கிடைக்கணும், ஒரு சாடிஸ்ட் மைண்ட் செட்டோட பண்ற விஷயங்கள் தான் இது. ஓகே, அந்த மைண்ட் செட் வந்து மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. நீ ஒரு என்டர்டெய்னர், நீ வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணி பார்ப்போம், உன்னை நம்பி நாங்கள் படத்துக்கு எல்லாம் போக மாட்டோம். நாங்கள் எங்கள் சூப்பர் ஸ்டார் படம், எங்கள் தலைவர் படம், எங்கள் தளபதி படம், அஜித் சார் படம், நாங்கள் போய் படம் பார்க்க செய்ய போறோம், நீ என்ன கத்திட்டு போ, நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ இது பிரைம் எக்ஸாம்பிள் கூலி. பல ரிவ்யூவர்ஸ் நீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் மைண்ட் செட்டோட பேசிட்டு இருக்காங்க. அது தாண்டியுமே உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஹிட்னா அந்த லெவலில் தான் அவங்க ரிவ்யூஸ் பார்க்குறாங்க மக்கள்ன்ற ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் இது. ரைட். ஏன்னா டு பி ஹானஸ்ட், இந்த எஃப்டிஎஃப்எஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பப்ளிக் பைட்டா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ரிவ்யூவர் பார்த்தேன். என்ன ஒரு சாடிஸ்ட் மைண்ட் செட்னா, படம் சூப்பராக ஓடிட்டு இருக்கு, கூலி ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு ஒரு வீடியோ போட்டு இருந்திருந்தாலும். ஸோ அந்த மைண்ட் செட் பாருங்களேன், ஒரு சூப்பர் ஹவுஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்கு, படத்தை ஃபெயில்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு பாய்சன் அவங்களாம் அந்த மாதிரி சினிமாக்கு. ஓகே. ஏன்னா சுப்பிரமணியன் சார்ட்ட பேசும்போது ஒரே ஏன் சக்ஸஸ்ங்க படம், இவங்க சும்மா வந்து நெகட்டிவ் எல்லா தேட்டரும் தான் சொல்லுவாங்க, எல்லா தேட்டரும் சக்ஸஸ் தான் சொல்லுவாங்க படத்தை. படம் ஏன்னா வசூல் வந்துட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் போது அதை சக்ஸஸ் தான் சொல்லுவாங்க. மற்ற எவனோ சொல்லிட்டு போகிறதுக்காக படம் ஃபெயிலியர் சொல்ல முடியல. ஓகே ஓகே. இந்த மேனிபுலேட் வந்து எங்கேயுமே டிக்கெட்டை பாதிக்கல, ஐ மீன் ஃபுட்பாலை பாதிக்கவே இல்லை கூலியில். ஓகே. ஏன்னா ஒரு விஷால் சார் வந்து ரீசெண்டாக சொன்னாங்க, ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து இந்த பைட்டுங்கிறத போடாதீங்க, அதுக்கப்புறம் வேணா நீங்கள் பைட்லாம் கிடையாது. ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து பைட் பப்ளிக் ஒப்பீனியன் தான் முக்கியம். இப்போ ரிவ்யூவர்ஸை விட்டுருங்க, அவங்கள கணக்கு எடுக்கக்கூடாது. பட் பப்ளிக் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க ஆடியன்ஸ், அவங்கள வந்து உங்களை மாதிரி ஆளுங்க எடுக்கும் போது அவங்க சொல்ற ஒப்பீனியன் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே. அதை வச்சு பல படங்கள் வந்து பெரிய லெவல்ட்டே இருக்கு. ஓகே. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் படம் ரிலீஸ் ஆன போது யாருக்குமே தெரியாது, ஒரு சாதாரண மலையாள ஃபிலிம், ஒரு ஸ்டார் காஸ்ட் இல்லை, ஒரு பெருசாக தமிழ்நாட்டில் ப்ரமோஷன் கிடையாது, ஒரு ஷோ சும்மா போடுங்களேன்னு போட்ட படங்க தான். ஓகே.
பெரிய லெவல் ஹிட். அந்த மாதிரி எப்படி வேர்ட் ஆஃப் மவுத், அதே மாதிரி தான் மர்மர் ஒரு படம் வந்துச்சு. சும்மா ஒரு ஷோ போட்ட படம் தான். அடுத்த 2 நாள் நைட் ஷோ ஈவினிங் ஷோலாம் ஆல் ஸ்கிரீன்ஸ் ஃபுல். அந்த அளவு டிமாண்ட். அந்த மாதிரி பழைய படம் பல படங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் பப்ளிக் ஒப்பீனியன் இட்ஸ் மஸ்ட். பட் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். பர்சனலா போக கூடாது. கன்ஸ்ட்ரக்டிவா படம் பிடிச்சிருக்கு, எது பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அது மாதிரி எடுத்து சொன்னா அது ஓகே. சும்மா ஒரு கிரட்ஜ் வச்சுக்கிட்டு ஒரு மோட்டிவோட பண்றது தவறு. ஓகே. இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து அதிகமாக அந்த டிஜிட்டல் மீடியமில் நடக்கக்கூடிய விஷயத்தையே பிரதிபலிக்குது ஒரு படத்தில், அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அடுத்து. ஒரு தேட்டர் ஓனரா சொல்லுங்க, அது பாதிப்பை ஏற்படுத்துதா? என்னது டிஜிட்டலில் இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்களை ஓவரால் சிறிய படங்களுக்கு பாதிப்பு இருக்கும். பட் ஒரு சூப்பர் ஸ்டார் படமோ ஒரு தளபதி படமோ அதெல்லாம் பாதிப்பு இருக்கு. என்னதான் ரிவ்யூ இருந்தாலும் படம் ஜெனுவனா பெருசா இல்லைன்னா சுமாரா இருந்தா கூட அவரோட படத்தை பார்க்க தான் போறாங்க. ஸோ அதே மாதிரி அதுவே படம் சுமாரா இருந்தே படம் பார்க்கறாங்கன்னா இவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதால பாதிப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பா அதெல்லாம் எந்த ஒரு இம்பாக்டும் இருக்குல்ல. மக்கள் வரதான் போறாங்க. நைஸ். ஒரு நம்பர் கொடுத்து தான் நம்ம வந்து இந்த படத்தை வாங்குவோம் ரைட்டுங்களா? அதாவது ஒரு படம் நம்ம தேட்டர்ல போறதுக்காக ஒரு அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஓகே. சில தேட்டர்ஸ் அப்படி. பட் ரோஹினி பொறுத்த வரைக்கும் ஷேர் பேசிஸ் தான். நம்ம படம் போடுவோம், அந்த வர ரெவன்யூ ஷேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பங்கு பிரிச்சுப்போம். ஓகே. அது வந்து ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சிச்சா கூலியில? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதே கிடையாது. உங்களுக்கு படம் முதலீடே கிடையாது. படம் கொடுத்து வாங்குற கான்செப்டே கிடையாது. அதெல்லாம் ஐ மீன் பிஎன்சி சென்டர்ஸ்ல இருக்கு இன்னுமே. பட் இங்க அந்த கான்செப்ட் கிடையாது. ஓகே. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பட் பல தியேட்டர்ல போட்டுருக்காங்க, அட்வான்ஸ் கொடுத்து போட்டுருக்காங்க. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அது ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொல்லுங்க, ஒரு தியேட்டர் ஓனரா ஒரு சின்ன படத்துக்கான டிக்கெட்டை மாத்துறது, பெரிய படத்துக்கான டிக்கெட்டை மாத்துறது, இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் பிரைஸ் ரேட்டை கம்மி பண்றது அப்படிங்கிறது கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து தியேட்டரோட ஓவர் ஹெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை வந்து மேட்ச் பண்ணணும்னா தியேட்டர் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகும். தியேட்டர் ப்ரைஸிங் வந்து எல்லா படத்துலையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. எந்த படம் வந்து உங்களுக்கு ஓடுன்ற நம்பிக்கை இருக்கும், லைக் பெரிய ஹை பிரைஸ் வச்சாலும் அதுக்கு மட்டும் வைக்க போறோம். ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் 250 வைக்கிறதுனால எல்லா படத்தும் 250 வச்சா போகாது. இப்போ வந்து நாங்கள் டூரிஸ்ட் 250 வச்சு தான் போயிருக்காரு. இப்போ கூலி வச்சா போகும். ஸோ அதுதான் அந்த ஒரு கான்செப்ட் தான் சொல்றோம். மேபி அதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் காஸ்ட் கூட கம்மியாக வாய்ப்பு நிறைய இருக்கு. கரெக்ட். ஸோ இது நாங்கள் மேட்ச் பண்ணிப்போம். இப்போ இது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால தான் எஃப்என்பில கொஞ்சம் நாங்கள் ப்ரைஸ் ஒரு ப்ராஃபிட் வைக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இதை நாங்கள் மேட்ச் பண்ணிப்போம். எண்ட் ஆஃப் த டே வந்து இட் வில் பி வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி. ஓகே. இந்த வருஷத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண படம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத படம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாத படம் நல்லாவே போயிருந்திருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ண படம் டவுன் ஆனது, அது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா? இந்த லைக் ரோகிணியை பொறுத்தவரை தக் லைஃப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, சுத்தமா போல பெருசா. ஓகே. அது ரெட்ரோ வந்து பார்த்தாங்க, அதுவும் பெரிய லெவலில் போகல. ஓகே. எதிர்பார்க்காத டூரிஸ்ட் ஃபேமிலி எதிர்பார்க்கல, பெருசாக யாரும் பெரிய லெவலில் போச்சு. அதை தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்கு. நல்ல படங்கள் தியேட்டர்ல பெருசா போகல, பட் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு. DNA, 11, பறந்து போ, அந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஓடிடி பார்த்து சொல்றாங்க. அதை தவிர்த்துட்டு மக்கள் இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு தியேட்டர்ல வந்து பார்த்தா ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த டீம் அந்த படக்குழுவினருக்கு கொடுக்கணுன்ற நம்பிக்கை, மீன் ஃபியூச்சர்ல பண்ணணுன்ற வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா அந்த படங்கள் மிக சிறப்பான படங்கள், இன்னும் பெரிய லெவலில் போகக்கூடிய படங்கள். இப்போ DNA அதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு போயிருக்கலாம். கண்டிப்பா அந்த ஸ்கோப் படஞ்சு இருந்துச்சு, கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, பட் பெருசாக பேசப்படல. அதுக்கான காரணம் யாரும் சொல்ல முடியல. பிகாஸ் மேபி ப்ரொமோஷன் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நல்லா தராங்க. ஸோ அதுதான் வச்சு வருத்தம். கண்டிப்பா இந்த ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது 4 வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் தக் லைஃப்ல வந்து சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூலியில் இருக்கக்கூடிய ரன் டைம்னால இல்லை இப்போ நடந்த சில விஷயங்கள் அந்த வாண்டடா பரப்பக்கூடிய அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால சீக்கிரமா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஓகே. அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 28 days அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. போட்டு அது ரெடியூஸ் பண்ணாங்கன்னா அதோட ரிப்பர்கஷன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கிட்டே பண்ண மாட்டாங்க. அதை இன்னும் புஷ் பண்ணுவாங்க தவிர அட்வான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஓகே. ரன் டைம்னால ப்ராப்ளம் ஏற்படுதா? ஏன்னா இது 2 hours 50 minutes ஓகே. அதை தாண்டி போனாதான் உங்களுக்கு வந்து கஷ்டம். பட் தென் தாண்டி போனாலுமே எங்கேஜிங்கா இருந்துச்சுன்னா ஓகேங்க. ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன் 1னா 3 hours மேல போச்சு, 3 hours 15 minutes. பட் எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு, மக்கள் போர் அடிக்குது எங்கேயுமே ஃபீல் பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் நீங்க எவ்வளவு நேரம் படம் எடுத்தாலுமே அது எங்கேஜிங்கா இருக்கணும். நீங்க 2 hours படம் எடுத்தாலும் மொக்கையா இருந்துச்சுன்னா அது மக்கள் போர் வெளியே வந்துருப்பாங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய வேல்யூபிளான டைம். தேங்க்யூ ஸோ மச்.